أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறுதி வெற்றி இறையச்சவாதிகளுக்கு என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற வந்திருக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆன் பல்வேறு வசனங்களில் நாம் இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு நபி மொழிகளில் இறையச்சத்தை பற்றி நமக்கு போதித்திருக்கின்றார்கள். இறையச்சம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அது தொடர்பாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொண்டால், இறையச்சம் என்றால் என்ன, எத்தகைய இறையச்சம் கொண்டவர்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் மனித சமுதாயத்தை அழைத்து இறைவனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சூரத்துல் நிசாவிலே முதலாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், மனித சமுதாயமே, ஒரே ஒரு மனிதரிலிருந்து உங்களை படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்தை அழைத்து தன்னை அஞ்சி வாழ வேண்டும் என்று இறைவன் உத்தரவிடுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான பேச்சையே நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சி வாழுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம். நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றார். இப்படி திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்று நமக்கு உத்தரவிடுகின்றது. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் நமக்கு என்ன பரிசு கிடைக்கும்? இந்த உலகத்திலும் அல்லாஹ் பல்வேறு பாக்கியங்களை வாக்களிக்கின்றான், மறுமையிலும் அல்லாஹ் பல்வேறு பாக்கியங்களை வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த உலகத்திலே அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நினையா புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை, உணவை வழங்குவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வை நாம் பயந்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நாம் நினையா புறத்திலிருந்து நாம் சிந்திக்காத விதத்திலெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை, பாக்கியங்களை தருவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்,
وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு எளிதாக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அனாபா வ கவாயிப அத்ராபா. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு மறுமையில் மாபெரும் வெற்றி ஸ்தலம், வெற்றியடையக்கூடிய இடம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு தோட்டங்களும் திராட்சைகளும் இருக்கின்றது. அவர்களுக்கு சம வயதுடைய வாழ்க்கை துணைகளும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு மாபெரும் சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றது. அப்ப இறையச்சம் என்றால் என்ன? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதென்றால் எப்படி வாழ்வது? அல்லாஹ்வை நாம் அஞ்சி வாழ்ந்தால்தான் மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம இறையச்சம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இந்த இறையச்சம் என்ற வார்த்தை தக்வா. தக்வா என்றால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுதல். எதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது? எதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது? அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய பகை நம் மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் இறையச்சம் என்பது. நம்ம யாரை இறையச்சவாதி நம்ம சொல்லுவோம்? யாராவது ஒரு பெரிய ஜுப்பா போட்டு ஒரு நீண்ட தாடியை வச்சு கையில் தஸ்மீ மணியை உருட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம் அவர் ரொம்ப தக்வாதாரி, இறையச்சதாரி அப்படின்னு சொல்லுவோம். இறையச்சவாதிக்குரிய அளவுகோல் இது கிடையாது. ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சுகிறானா இல்லையா என்பதை நம்முடைய வெளிப்பார்வையால் நாம் தீர்மானிக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் என்பது உள்ளத்தை சார்ந்தது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை பற்றி கூறும் பொழுது, குர்பானி பிராணிகளை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், குர்பானி பிராணிகள், ஹஜ்ஜுக்கு போகும்போது சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குரிய அந்த இடங்களை எவர்கள் மகத்துவப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய தக்வா என்பது அதை நம்ம வெளிப்படையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வே என்ன சொல்கின்றான்? உள்ளத்தில் உள்ள இறையச்சம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை சுட்டிக்காட்டி அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று குறிப்பிட்டார்கள். இறையச்சம் என்பது, அல்லாஹ்வுடைய பயம் என்பது அது உள்ளத்தில் இருக்கிறது. இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்போ உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியுமா? வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன், இறையச்சவாதிகளை அல்லாஹ் தான் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய பயம் என்பது அது வெளி தோற்றத்தை கொண்டு கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். தோற்றத்தை வச்சு அல்லாஹ் இறையச்சத்தை முடிவு பண்ணுவானா? நாம் தோற்றத்தில் எல்லாம் பரதா போட்டிருக்கோம், முக்காடு போட்டிருக்கோம், முஸ்லீம் பாய் நல்ல தொப்பி போட்டிருக்காரு, பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, தாடி வைக்க சுன்னத் தான். தாடி வச்சதுனால முஸ்லீம் ஆயிட முடியுமா? பாய் நீங்கள் தாடி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ் அனுப்பிடுவானா? இந்த முஸ்லீம் தாயை பார்க்கும்போது அழகாக முக்காடு போட்டிருக்காங்க, இனி நல்ல ஒரு தாயாக இருக்கிறாங்க, ஏமா சொர்க்கத்துக்கு போனால் அல்லாஹ் அனுப்பி விடுவானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தோற்றங்களை ஒருபோதும் பார்க்கவே மாட்டான், நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான்.
வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் வயிலா அமாலிக்கும், உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் பார்ப்பான். நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அப்ப அந்த இறையச்சம் என்பது அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கோபப்படாமல் இருப்பது, நம்மை வெறுக்காமல் இருப்பது, நம்மை பகைக்காமல் இருப்பது, இறைவனுடைய கோபத்தை விட்டும் வெறுப்பை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதுதான் இறையச்சம். அத்தகைய இறையச்சவாதிகளுக்கு தான் இறுதி வெற்றி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று சொன்னால், நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இறையச்சவாதியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இறையச்சவாதி? அல்லாஹ் எதை நாம் செய்தால் நம்மை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டானோ, எதை நாம் செய்தால் அல்லாஹ் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவானோ, எதை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்காதோ, அது போன்ற காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தால் நாம் இறையச்சவாதி. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் அப்படி இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இப்போ நாம் மௌத்தா போகும்போது நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம். பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், வரதட்சணை வாங்கி சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ பாவங்கள் நாம் என்ன செய்கிறோம். நாம் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும், ஏன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் கூட, ஒருத்தர் சிலையை வணங்குறான், ஒருத்தர் சமாதியில் போய் கையேந்துறான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை படைப்பிடங்களுக்கு ஒருவன் செய்கிறான், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறான். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்தால் கூட அவன் மௌத்தாவதுக்கு முன்னாடி அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் மனம் திருந்தி அவன் மன்னிப்பு கேட்டால் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாம தௌபா செய்யாம மௌத்தாயிட்டா கூட, பாவ மன்னிப்பு கேட்காமல் மௌத்தாகி விட்டால் கூட அல்லாஹ் நாடினால் சில பாவங்களை மன்னிப்பான். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை செய்துவிட்டு நாம் திருந்தாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய பகை எத்தனை கோடி 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 ஆண்டுகள் ஆனாலும் நம் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தி ஒருபோது நமக்கு ஏற்படாது. அது என்ன பாவம்? அதுதான் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பாவம். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை நாம் செய்தால் நாம் இறையச்சவாதிகளே கிடையாது. ஏன்னு சொன்னால் இறையச்சம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய கோபம் நம்மீது ஏற்படாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது. அப்போ ஒருத்தர் மௌத்தா போகும்போது இணை வைத்தல் பாவத்தை செய்துவிட்டு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னால் நாம் மௌத்தா போகும்போது திருந்தாமல் மௌத்தாயிட்டான். ஒரு ஆள் தர்காவில் போய் கையேந்திக்கிட்டு இருக்காது, அவருக்கு தெரியும் நாம் செய்து பாவம், அந்த வினாடியை திருந்திட்டாங்க வச்சுக்கிடுங்க, உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அதே நம்பிக்கையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவம் எத்தனை 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் மன்னிக்கப்படவே செய்யாதுங்க. அவ்வளவு கொடுமையான பாவம், அல்லாஹ் இணை வைக்கிற பாவம். வயஃபிரு மா தூன தாலிகல் இமேஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஓ மவ்வாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம். இணை வைத்தல் என்பது எவ்வளவு கொடுமையான பாவம் தெரியுமா? ஒருவன் வானம் பூமி அளவுக்கு நன்மைகள் செய்திருந்தாலும் அவன் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்.
நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்களா? நபிமார்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், நபிமார்களை உதாரணம் காட்டி அல்லாஹ் கூறுகின்றான். நபிமார்கள் இணை வைப்பார்கள் என்பதற்காக அல்ல, நபிமார்களே அப்படி செய்தால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை தெரிவிப்பதற்காக. வலையின் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால், நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்த எல்லா நல்லறங்களும் அவர்களை விட்டும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும், எவ்வளவு நன்மைகளை செய்துவிட்டு வந்திருந்தாலும், இந்த இணை வைத்தல் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சுட்டும் வச்சுக்கிடுங்க, மௌத்தாயிட்டும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். அதை மாதிரி ஒரு கேடு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பயங்கரமான பாவம் இந்த இணை வைத்தல் என்பது. அவ்வளோ பயங்கரமான அபாயம் மிக்கது இணை வைத்தல் என்பது. சரி, ஒருத்தன் மௌத்தா போகும்போது இணை வைக்காம மௌத்தாயிட்டான். பூமி நிறைய பாவம் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கிடுங்க, வானம் பூமி நிறைய பாவம் செஞ்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்க்கு அவன் இணை வைக்கலை, தர்காவுக்கு போகலை, தாயத்தை அவன் போடலை, பில்லி சூனியத்தை அவன் நம்பலை, சவுனம் பார்க்கவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் அவன் துவா என்ற வணக்கத்தை செய்யவில்லை. அவன் அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருக்கின்றான். ஆனால் அவன் பூமி நிறைய பாவத்தை செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமை நாள் அல்லாஹ் சொல்வானா, ஒரு அடியான் பூமி நிறைய பாவத்தை சுமந்து கொண்டு வருவான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இப்னு ஆதம் லவ் அதைதனி பி குராபில் அர்லி ஹதாயா சும்ம லகீதனி வலா துஷ்ரிக் பி ஷையா. ஆதமுடைய மகனே, நீ பூமி நிறைய பாவத்தை செய்துவிட்டு எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் என்னை சந்தித்தால், மறுமையை சந்தித்தால், அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வருகிறேன். இந்த தௌஹீத் இருக்கு பாருங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் நாம் மௌத்தா போறோம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த தௌஹீதோடு நாம் மௌத்தாயிட்டோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த திருப்தியும் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த நேசமும் நமக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு நேசம்? பூமி நிறைய பாவத்தை செஞ்சுட்டு போனா கூட அல்லாஹ் என்ன செய்றான், டேய் நீ பூமி நிறைய பாவம் செஞ்சிருக்கியடா, எனக்கு நீ இணை வைக்கலையா, உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு என்ன செய்கின்றான், அனுப்புகின்றான். அப்ப இந்த தௌஹீதுக்காக நாம எந்த ஒரு தியாகத்தையும் செய்யலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த தௌஹீதுக்காக நாம எந்த ஒரு தியாகத்தையும் செய்யலாம். ஏன்னா இது அவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தான் உண்மையான இறையச்சம். தௌஹீதை பேணக்கூடியவர்கள் தான் உண்மையான இறையச்சவாதிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, மறுமை நாளில் ஒரு பாவி ஒருவன் கொண்டு வரப்படுவான். அவனுடைய பாவ ஏடுகள் எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம்னா 99 பாவ ஏடுகள், 99 சிஜில்லா, 99 பாவ ஏடுகள். ஒரு ஏடு, ஒரு புஸ்தகம் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, மேடு பள்ளமே இல்லாத வனாந்திரத்தை நம்ம நின்னா, எந்த மரம் செடி கொடி மேடு பள்ளம் மலை எதுவுமே இல்லாத சமதள பரப்பதை நாம் நின்னோம்னா நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் ஒரு ஏடு, அவனுடைய பாவ ஏடு. அந்த மாதிரி அவன் செஞ்ச பாவங்கள் எவ்வளவு, 99 பாவ ஏடுகள். அப்போ அல்லாஹ் அந்த அடியானை அழைப்பான். அவர் வந்து நிற்பார். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, இது எல்லாம் நீ செஞ்ச பாவம் தானப்பா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். அப்போ அல்லாஹ் கேட்பான், அது துன்கிரு மின் ஹாதா ஷையா, இந்த பாவத்தில் ஏதாவது ஒன்றை நீ மறுக்கிறாயா? அப்போ அவன் சொல்லுவான், லா இறைவா எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், அது அலமத்துக்கு கத்தபத்தி அல் ஹாஃபிலூன், உனக்கு நன்மை தீமை எழுதினாங்களே மலக்குமார்கள், அவங்க அநியாயமாக எதுவும் எழுதி விட்டார்களா? அவன் சொல்லுவான், யாரெல்லாம் எல்லாமே சரியாக தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், டேய் இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேடா, நீ தப்பிச்சிட முடியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் எப்படியா எல்லாம் தப்பிக்க முடியும் அப்படிமா.
அப்போ அல்லாஹ் சொல்வான், இன்னலக இந்தனா ல ஹசனாத், உனக்கு நம்மிடம் ஒரு நன்மை இருக்கிறது. அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சுருக்கிறாங்க, பயங்கரமான பாவியாக இருந்திருக்கான், மாபாவியாக இருந்திருக்கிறான், பெரும் பாவியாக இருந்திருக்கிறான். ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்ற பாவத்தை அவன் செய்யலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சின்ன காடை எடுத்து அல்லாஹ் காட்டுவான். அப்போ அவன் கேட்பான், யா அல்லாஹ் மாஹாதிகள் பித்தாக்கா மாஹாதி சிஜில்லாத், நான் செஞ்ச பாவங்கள் இவ்வளவு இருக்குது, இந்த சின்ன அட்டை என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்பான். அந்த அட்டையில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னோம்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஏகத்துவ கலிமா எழுதியிருக்கும். அது என்ன, அவன் அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்தில் மௌத்தா இருக்கிறான். மௌத்தா போகும்போது கலிமா சொன்னால் கூட தௌஹீத் ஆயிருமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவன் நலம் விசாரிக்க போகிறாங்க. நோய்வாய்ப்பட்டு மௌத்தா ஒரு தருவாயில் இருக்கிறான். விளங்குறதுக்காக சொல்கிறேன். அவன்கிட்ட போய் இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்கிறாங்க. அந்த சிறுவன் என்ன செய்கிறான், யூதராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்க்குறான். அவர் தந்தை சொல்கிறாரு, அபுல் காசிம் கட்டுப்படுப்பார். ரசூலுல்லாஹ்க்கு பேர் அபுல் காசிம். அபுல் காசிம் கட்டுப்படுப்பாங்கிறாங்க. அந்த சிறுவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுறான். சொன்ன மறுவினாடி மௌத்தா போயிருக்கான். காலமெல்லாம் ஷிர்கான கொள்கையில் வாழ்ந்த அந்த பையன் மௌத்தாவதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கலிமாவை சொல்லிட்டு மௌத்தாயிடுறான். நபிகள் நாயகம் வெளியே வரும்போது சொல்லாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார், என் மூலம் இந்த சிறுவனை நரகத்தை விட்டும் காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மௌத்தாவதுக்கு முன்னாடி தௌஹீதை விளங்கிட்டா கூட பெரிய பாக்கியம். அந்த மாதிரி பாவியாக கூட இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னோம்னா, அந்த 99 பாவ ஏடுகளை ஒரு மீசான் தராசில் மீசானில் ஒரு தட்டிலும் இந்த ஏகத்துவ கலிமாவை இன்னொரு தட்டிலும் அல்லாஹ் வைப்பான். ஃபதாஷத்து சிஜில்லா, எல்லா ஏடுகளும் தூசாய் பறந்தோடிவிடும். சகுலத்தில் பித்தாக்கா, இந்த தௌஹீது கலிமா மிகைத்துவிடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, அதற்காகத்தான் தௌஹீத் ஜமாத் பாடுபடுது. இந்த தௌஹீதை எடுத்துச் சொல்வதனால், இந்த தௌஹீதை பின்பற்றுவதனால் பல்வேறு சிரமங்களை இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிறோம். ஆனால் இந்த தௌஹீதை பின்பற்றுவதுதான் உண்மையான இறையச்சம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் நினைக்கிறோம் தௌஹீதை பின்பற்றுறதுனால நாம் கல்யாணத்தை இந்த உலகத்தில் செய்வது சிரமமாக இருக்கிறதே, இந்த உலகத்தில் பல பகைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறதே, ஒருவன் மரணித்து விட்டால் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட சில ஊர்களில் அனுமதி தர மறுக்கிறார்களே, தௌஹீத் அடிப்படையில் வாழ்ந்தால் தௌஹீதை பேணக்கூடிய ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணோ கிடைப்பது சிரமமாக இருக்கிறதே என்றெல்லாம் நினைத்து இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. இந்த உலகத்தில் இணை வைப்பை ஆதரித்தால், இணை வைப்பை செய்தால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு முஸ்லீம் ஒரு சிலையை போய் கும்பிட்டா அவனுக்கு என்ன இந்த உலகத்தில் எதுவும் குண்டு வெடிச்சிட போதா? ஒரு முஸ்லீம் தர்காவில் போய் கையேந்திரனால அவன் ஏழையாயிர போகிறானா? ஒரு தாயத்தை தொங்க விடுறதுனால இந்த உலகத்தில் எதுவும் அவனுக்கு உயிர் போயிட போதா? இந்த உலகத்தில் போகாதுங்க. தாயத்தை தொங்க விட்டால் இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாது. சில நேரங்களில் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, தாயத்தை தொங்க விடுபவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, தாயத்தை போட்டால் ஷிர்க்கு தான். நமக்கு இன்ப துன்பம் எல்லாமே அல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், ஜோசியம் பார்த்தால் அது இணை வைப்பு தான். மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் ஜோசியக்காரன் அல்லது குறிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ அவன் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டான். ஜோசியம் பார்த்தா ஷிர்க்கு தான். தர்காவில் போய் கையேந்தினா நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸன யுபத், இறைவா என்னுடைய சமாதியை வணங்கப்படக்கூடிய சிலையை போன்று ஆக்கி விடாதே. நபிகள் நாயகமே அவங்க சமாதியை வணங்கப்படக்கூடிய இடமாக ஆகிவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள்.
அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா கேட்பது வணக்கம் என்று சொன்னார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர யாரிடமும் துவா கேட்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜிதா. யஹூதி நஸாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? நபிமார்கள் மரணித்து விட்டால் நபிமார்கள் கெட்டவர்களா? நபிமார்கள் தீயவர்களா? நபிமார்கள் மரணித்து விட்டால் நபிமார்களை அடக்கி வைத்து அந்த அடக்க ஸ்தலத்தை பள்ளிவாசலை போன்று ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களுடைய சமாதிகளை பள்ளிவாசல போய் அல்லாஹ்ட்ட கேட்போமே, அதே மாதிரி சமாதியில போய் துவா கேட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போனா புனிதம் நம்புறோமே, அது மாதிரி சமாதிக்கு போனா புனிதம் நம்புனாங்க. பள்ளிவாசல் தர்காக்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அல்லாஹ் தவிர யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி அல் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இறந்து போனவர் தெரிவாரா? இறந்து போனவர் தேவைகளை நிறைவேற்றுவாரா? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இறையச்சத்திற்கு எதை அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள்? இறையச்சம்னா 5 வேளை தொழுதுட்டா இறையச்சமா? இறையச்சவாதி தொழுவான் என்பது வேறு. இறையச்சம் மிக்கவன் தொழுவான், இறையச்சம் மிக்கவன் நோன்பு வைப்பான், இறையச்சம் உள்ளவன் தர்மம் செய்வான். ஆனால் தொழுபவன் எல்லாம் இறையச்சவாதி கிடையாது, நோன்பு வைப்பவன் எல்லாம் இறையச்சவாதி கிடையாது, தர்மம் செய்பவன் எல்லாம் இறையச்சவாதி கிடையாது. உண்மையான இறையச்சம் எது? என்றைக்கு நீங்கள் தௌஹீது கொள்கையை சரியாக விளங்குகிறீர்களோ அன்றைக்கு தான் உண்மையான இறையச்சம். தௌஹீது கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து உறுதியாக மரணிப்பவர்களுக்கு தான் அங்கே இறுதி வெற்றி. எந்த ஒன்றுக்காகவும் இந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு நாசமாக போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப கவலையா இருக்குது. தௌஹீதை விளங்கிய மக்களே இன்றைக்கு ஷிர்கை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நமக்கு தெரியும் எங்க தௌஹீத்வாதி எங்க ஷிர்க்குக்கு போயிட்டான். கேள்வி வருதா இல்லையா? தேர்தல் காலத்தில் போய் பாருங்க, எத்தனையோ பேர் தௌஹீதை பேசக்கூடியவங்க தேர்தல் காலம் வந்துவிட்டால் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க. அவர் சமூக சேவை பண்றாங்கன்னா வேட்பாளரை பார்த்து இவர் யார் தெரியுமா? கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர். யாரு அந்த வேட்பாளர்? தௌஹீதை விளங்கிய கூமுட்டைகள், தௌஹீது கொள்கையை விளங்கியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வேட்பாளரை பத்தி சொல்றான், இவன் கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன். கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தவிர யாரும் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பரிசுத்தவான் யாரு? அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வை தவிர எல்லோருமே பாவம், மனிதர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன் யாரு? நாம் எங்கிருந்து அழைத்தாலும் அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஷு. சிரமத்திற்குள்ளானவன் பிரார்த்தித்து அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவனுடைய சிரமங்களை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், இலாஹு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கிறானா? சாதாரண இந்த ஓட்ட அரசியலுக்காண்டி இவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே, இவர்கள் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி என்ன எண்ணத்தில் இருக்கிறார்கள்? தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள். ஷிர்க் எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை இவங்க புரிய வேண்டாமா? இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க சிலையை வணங்கினா மட்டும்தான் இணை வைப்பு, மௌலிது ஓதினா மட்டும்தான் ஷிர்க், தர்காவுக்கு போனா மட்டும்தான் ஷிர்க். இந்த மாதிரி பேசினா இது இணை வைப்பு இல்லை என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் சிந்திக்க ஆரம்பித்தால் என்னவாகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை பண்படுத்தினார்கள்? ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க, திருமணம் முடிஞ்ச மறுநாள் நபிகள் நாயகம் போறாங்க. அந்த திருமண வீட்டில் சிறுமிகள் கவிதை பாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்தவங்க சொல்றாங்க, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். அப்படி சொன்னவன நபிகள் நாயகம் சின்ன பிள்ளைங்க தானே, பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்?
சொல்லிட்டு போட்டு விட்டாங்களா? இந்த சமுதாயத்தில் இணை வைப்பினுடைய சாயல், இணை வைப்பினுடைய வாடை கூட வந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தார்கள். அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னார்கள், லா தக்கூலி ஹாக்கதா, இவ்வாறே சொல்லாதீர்கள். லா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இணை வைப்பினுடைய சாயல் கூட வந்துவிடக் கூடாது என்பது கவனமாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் 18 மாத குழந்தையாக இருக்கும்போது மரணித்து விடுகின்றார். இப்ராஹிம் அவர்கள் மரணித்த அன்று சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இன்கஷஃபதி ஷம்சு லி மௌத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மரணத்திற்காக சூரியன் கிரகணம் பிடித்து விட்டது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மகன் மௌத்தாயிட்டான். இந்த மாதிரி துக்கமான காலத்தில் மக்கள் இப்படிலாம் பேசுகிற ரசூல் அமைதியாக இருந்தாங்களா? சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கிரகண தொழுகையை நடத்திவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள். லா யன்கஷிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்தின், யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் அவை கிரகணம் பிடிக்காது என்று நபி தோழர்களில் சிலர் அறியாமல் சொன்ன அந்த வார்த்தையை கூட அவங்க ஷிர்க் வைக்க நினைச்சு சொல்லல. நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய தூதர், அவங்க புள்ள மௌத்தானதுக்காண்டி கிரகணமே பிடிச்சிருச்சு, அந்த வார்த்தை ஷிர்க்கு. ரசூலா விளக்குறாங்க, அந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி பேசி விடாதீர்கள், அவை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், யாருடைய மரணத்திற்காகவும் பிறப்பிற்காகவும் அவை கிரகணம் பிடிக்காது, அந்த மாதிரி பேசக்கூடாது ரசூலா கண்டிக்கிறாங்க. பேச்சில் கூட இணை வைப்பு வந்துவிடக் கூடாது என்று பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தௌஹீதை விளங்கிய மக்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஒரு கூட்டம், சில மக்கள், அவங்கள்ட்ட ஒரு பேச்சு வழக்கு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஒன்று சொல்லுவாங்களா, அது நடந்துடும். உடனே ரசூலாட்ட வந்து சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் வஷித்தம்பாங்க. நபிகள் நாயகமே, நீங்கள் நாடியதும் அல்லாஹ் நாடியதும் நடந்ததும்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் நாடியதும் அல்லாஹ் நாடியதும் நடந்ததுன்னா அது அல்லாஹ்க்கு இணை வைக்கிற வார்த்தை. தர்காவுக்கு போனால் மட்டும்தான் ஷிர்க்குன்னு விளங்கிடக்கூடாது. சலாத்து நாலியா ஓதுறது மட்டும்தான் இணை வைப்புன்னு விளங்கிடக்கூடாது. சலாத்து நாலியா ஓதுனா அந்த சலாத்து நாலியாவுக்கு நரகத்து செலவாத்துன்னு பேர் வச்சிருக்கிறான். அது அவ்வளவு ஷிர்க்கான வாசகங்கள். மௌலிது அவ்வளவு ஷிர்க்கான வாசகங்கள். மௌலிது ஓதுறது மட்டும்தான் இணை வைப்பு விளங்கிக் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பேச்சில் கூட மாஷா அல்லாஹ் வஷித்த, அல்லாஹ் நாடியதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நாடியதும் நடந்தது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்முடைய நாட்டம் சமமா? அல்லாஹ் எப்பொழுதோ நாடிவிட்டான். வான பூமியை படைப்பதற்கு முன்பாகவே விதியை எழுதும் போதே என்னென்ன நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். பமா தஸ்குத்துமி வரக்கத்தின் இல்லாஹுவ யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அல்லாஹ்க்கு தெரியாம என்ன செய்யாது, விடாது. நாம ஒன்றை நினைக்க வேண்டும் என்றால் கூட அல்லாஹ் நாடினால் தான் நாம நினைக்க முடியும். வமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நீங்க என்ன செய்ய முடியாது, நாட முடியாது, அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க. அல்லாஹ் நாடிய நடந்தது, பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நாடிய நடந்த பிறகு என்று பிரித்து பேசுங்க. ஒரு ஆள் நமக்கு உதவி பண்றாரு, அல்லாஹ்வுக்கு அடுத்து உங்களுடைய உதவியால் எனக்கு இது கிடைச்சதுங்க அப்படி சொல்லலாம். அல்லாஹ்வும் நீங்களும் செஞ்ச உதவியாக எனக்கு கிடைச்சது ஷிர்காயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையில் கூட இணை வைப்பு வந்துவிடக் கூடாது என்பதை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி காட்டிவிட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும்போது ஒரு குழந்தையுடைய ஜனாசா போகுது. ஆயிஷா சொன்னாங்க, உஸ்ஃபூரு மின் அஸாஃபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இணை வைத்து இருக்கிறது என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. குழந்தை அது எந்த பாவமும் செய்யலை. அப்போ எந்த பாவமும் செய்யாமல் மூத்தாயிட்டா எங்கே தான் போவோம், சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க, ஆயிஷாவே, அந்த குழந்தை சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வின் தூதரே, குழந்தை எந்த பாவமே செய்யதில்லை, அப்போ அது சொர்க்கம் தானே? அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படி கிடையாது ஆயிஷாவே,
ஆயிஷா அவர்களே அப்படி கிடையாது. அல்லாஹ் நரகத்திற்கென்று சிலரை படைத்திருக்கின்றான். அவங்க தகப்பனாருடைய முதுகந்தண்டில் இருக்கும் பொழுதே நரகவாசிகள் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்று சிலரை படைத்திருக்கின்றான். அவர்கள் தகப்பனுடைய முதுகந்தண்டில் இருக்கும் பொழுதே சொர்க்கவாசிகள் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றார்கள். இது விதி சம்பந்தப்பட்ட டாபிக்கு விளங்குறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். விதியை பற்றி விதியை நம்பிக்கை கொள்ளணும், அது தனி. ஆனால் இங்க பாருங்க, சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி என்று ஒரு குழந்தையை சொல்லும் போது கூட நபிகள் நாயகம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த சஹாபி உஸ்மான் பின் மதூன் அவர் மரணித்து விடுகிறார். அவர் மரணித்த போது உம்முல் அலா என்ற சஹாபி பெண்மணி சொல்றாங்க, லக்கத் அக்ரமக்கல்லா, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவருக்கு சொர்க்கம்னு அர்த்தம். நபியா நாயகம் கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க. நம்ம பார்வை நல்லவராக இருந்தால் இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று யாரை நாம டிக்ளேர் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரசூல் யாரை சொர்க்கவாசி சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க நாம சொர்க்கவாசி சொல்லலாம். அல்லாஹ் ரசூல் யாரை நரகவாதியை சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க நாம நரகவாசின்னு சொல்லலாம். நாம நம்முடைய பார்வையில் ஒரு ஆள் நல்லவராக இருக்கிறாரு, அவர் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு சொர்க்கத்தை கூட துவா செய்யலாம். நம்முடைய பார்வை நல்லவராக இருந்தார் என்று சொல்லலாம். ஆனால் அவர் சொர்க்கவாசி என்றோ நரகவாசி என்றோ டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இணை வைப்பினுடைய சாயம் கூட வந்துவிடக்கூடாது என்று பாதுகாத்த இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு எவ்வளவு இணை வைப்பு காரியங்களை நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, நமக்கு என்ன பிரச்சனை? தௌஹீத்வாதியாக வாழ்ந்தால், இணை வைக்கக்கூடிய காரியங்களை வெறுத்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் பல பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக, தௌஹீத் கொள்கைக்காக இந்த உலகத்திலே நீங்கள் என்ன சிரமங்களை சந்தித்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஷிர்கில் மட்டும் போயிடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். நாளை மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியில் பகை வரலாம். பகை என்பது என் மீது கோபமாக இருக்கலாமே தவிர, நான் உங்கள் மீது கோபப்படலாமே தவிர, அது நம்மளை ஷிர்கில் கொண்டு போய் தள்ளிடக்கூடாது, பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடக்கூடாது. தௌஹீதில் மரணிப்பவன் தான் உண்மையான இறையச்சவாதி. தௌஹீதை விளங்காதவன் அவன் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிப், அபூ தாலிப் அவர் இணை வைப்பாளராக மரணித்தார். நல்லவர். அபூ தாலிப் எப்படிப்பட்டவங்க? இணை வைப்பாளராக மரணித்தார். ஆனால் மிகவும் நல்லவர் அபூ தாலிப். நான் கூட அபூ தாலிப் அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஒரு கற்பனை செய்வேன். இந்த அபூ தாலிப் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய விதி, ஒரு கற்பனை. இன்றைக்கு வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய சமுதாயம் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறியிருப்பார். இப்பவும் நம்ம அவங்கள பற்றி நல்ல விதமாக தான் பேசுகிறோம். ஆனால் சொர்க்கவாசி சொல்ல முடியாதுல்ல. அவங்க நபிகள் நாயகமே நரகவாசின்னு சொல்லிட்டாங்களே, அல்லாஹ்வே நரகவாதின்னு சொல்லிவிட்டானே. அபூ தாலிப் அவங்க நிரந்தரமான நரகவாதி. ஆனால் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை யாருக்கு? அபூ தாலிப். நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் தந்தையுடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் அவர் இணை வைப்பிலே மரணித்து விட்டார். ஆனால் உங்களுக்கு அவர் ஒரு அரவணைப்பாக, ஒரு பாதுகாப்பாக அவர் இருந்தார். மறுமையை நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய பரிந்துரை மட்டும் இல்லாவிட்டால் அபூ தாலிப் நரகத்தின் அடித்தட்டில் கடந்திருப்பார். அபூ தாலிபு நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை என்ன வேதனை? அவருடைய உள்ளங்கால்களில் 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். அவருடைய மூளை அப்படியே கொதித்து வடியும். அவருக்கு நெருப்பாதான 2 செருப்புக்கள் மாற்றப்படும். அவருடைய மூளை அப்படியே கொதித்து வடியும். இதுதான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை, நிரந்தரமான வேதனை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இணை வைப்பு என்பது இறையச்சமே கிடையாது. அவர்கள் எவ்வளவு பெரிய தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும் சரி, நாயகம் வாப்பான்னு சொல்லி காலில் போய் விழுந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவன் முஷ்ரிக். நீ எப்படி ஒரு மனிதனுக்கு எப்படி சுஜூத் பண்ணலாம்? நபிகள் நாயகத்தை இறை தூதராக மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னால் அவன் இறையச்சமற்றவன், அவன் முஷ்ரிக்.
நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நபிகள் நாயகத்தை ஆக்குவது. நீ பார்க்குறமா இல்லையா, நாயகம் வாப்பா, அந்த வாப்பா, தங்கள் சாஹிபு, அந்த சாஹிப்புன்னு சொல்லி நம்மை போன்று சாப்பிட்டு டூ பாத்ரூம் போகக்கூடிய மனித பிறவிகள் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட பலவீனமானவர்கள். அவங்க காலில் போய் ஆண்கள் பெண்கள் எல்லாம் விடுறாங்களே, அவங்க என்ன நாயகம் வாப்பான்னு கேட்குறோம். உங்களை பெற்றவங்க உங்கள் வாப்பா, அவரை மட்டும் என்ன அவருக்கு மட்டும் நாயகம்? அப்படி என்ன அவர் செய்து விட்டார்? அவங்க என்ன அல்லாஹ் ஈக்குவலானவர்களா? நபிகள் நாயகம் தனக்கு எழுந்து நிற்க கூடாது என்று சஹாபாக்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பிற மனிதர்கள் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவனுடைய தங்குமிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கும் போது, நாயக வாப்பாவுக்கு போய் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சுஜூது பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் இறையச்சவாதிகளா? நம்ம என்ன சொல்றோம்? எங்க அவங்க என்னங்க அழகா பெரிய தாடி வச்சிருக்காங்க, பெரிய தலப்பா கட்டியிருக்கிறாங்க, அவங்க தானங்க இறையச்சவா? அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் அற்ப புழுக்கள். ஷிர்க் வச்சவன் எப்படி இறையச்சவாதி ஆக முடியும்? அப்ப இறுதி வெற்றி இறையச்சவாதி என்று சொன்னால் தௌஹீதை விளங்கியவன் தான் உண்மையான இறையச்சவாதி. தௌஹீத மைக்கில் பேசுகிற தௌஹீதவாதி கிடையாது, அதையும் விளங்கிடுங்க. முனாஃபிகின்கள் அவங்க வெளிப்படை தௌஹீத்வாதியாக தான் இருந்தாங்க, உள்ளத்தில் ஈமான் இல்லை. தௌஹீத்வாதி என்று சொன்னால் தௌஹீதை உள்ளத்தால் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இறுதி வெற்றி இறையச்சவாதிகளுக்கே தலைப்பு. உண்மையான இறையச்சம் என்பது அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சாபம் நம்மீது ஏற்பட்டு விடாமல் நாம் தற்காத்துக் கொள்வதுதான் இறையச்சம். அப்போ உண்மையான இறையச்சவாதி ஒருபோதும் இணை வைப்பவனாக இருக்க மாட்டான். எந்தெந்த பாவங்களை எல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் நம்மீது ஏற்படுமோ அத்தகைய எல்லா பாவங்களையும் தவிர்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய மக்களாக, உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்தால் நமக்கு மறுமை வெற்றி இருக்கிறது. அத்தகைய இறையச்சவாதிகளாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்